अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधाकान्ता नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यद्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। भगवद्गीதை அத்தியாயம் 10 ஸ்லோகம் 33. அக்ஷராணாம் அககரோஸ்மி त्वन्त्वसामासिकस्य च अहम् एवाक्षयः कालो தாதாகம் விஸ்வதோமுகः. எழுத்துக்களில் நான் முதல் எழுத்தாகிய அ, கூட்டுச் சொற்களில் நான் துவந்த்வ, தீராத காலமும் நானே, படைப்பாளிகளில் நான் பிரம்மா. சமஸ்கிருத அகர வரிசையில் முதல் எழுத்தாகிய ஆ காரம் வேத இலக்கியத்தின் ஆரம்பமாகும். அ காரணம் இன்றி எதையும் உச்சரிக்க முடியாது. எனவே சப்தத்தின் ஆரம்பம் அதுவே. சமஸ்கிருதத்தில் பற்பல கூட்டுச் சொற்கள் உள்ளன. இவற்றில் ராம கிருஷ்ண போன்ற சொற்கள் துவந்த்வ என்று அறியப்படுகின்றன. ராம கிருஷ்ண என்ற கூட்டுச் சொற்களில் ராம கிருஷ்ண என்னும் சொற்கள் ஒரே வடிவை கொண்டுள்ளதால் அவை துவந்த்வ என்று அறியப்படுகின்றன. அளிப்பவர்கள் அனைவரிலும் இறுதியானது காலம். ஏனெனில் காலம் அனைத்தையும் அழிக்கின்றது. காலப்போக்கில் தோன்றக்கூடிய மிகப்பெரிய நெருப்பு அனைத்தையும் அழித்துவிடும் என்பதால் காலம் கிருஷ்ணரது பிரதிநிதியாகும். படைப்பாளிகளாக திகழும் உயிர்வாளிகளில் நான்முக பிரம்மாவே முதன்மையானவர் என்பதால் அவர் பரமபுருஷரான கிருஷ்ணரின் பிரதிநிதி. ஓகே, இப்போ இதில் பகவானுடைய வைபவங்கள் இல்லையா, வைபவங்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அர்ஜுனன் சதுஸ்லோகி 4 சதுஸ்லோகி பகவத்கீதா பகவானிடமிருந்து கேட்ட பிறகு கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் உங்களுடைய வைபவங்களை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போதும் இப்போ பகவான் நம்முடைய வைபவங்களை சொல்கிறார். அப்போ இதில் பார்க்கும்போதும் எல்லாத்துக்கும் பகவான் மூலம் பகவான் தான். அப்போ ஏன் இந்த ஆகாரம்
இதுவும் வந்து பகவானுடைய பிரதிநிதி அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த துவந்த்வா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சில பிரபுபாதர் வந்து இங்கே விளக்கம் வந்து சொல்கிறாங்க. ராம கிருஷ்ண என்ற சொற்கள் வந்து ஒரே வடிவை கொண்டுள்ளதால் இல்லையா, பகவானுக்கு வந்து பற்பல நாமங்கள் வந்து இருக்குது. அப்போ ஒரே வடிவம், பகவான் ஒருவர் தான், ஆனால் பற்பல வடிவங்கள் வந்து இருக்கிறனால, ஒரே வடிவம் கொண்டுள்ளதுனால பற்பல நாமங்கள் வந்து இருக்கிறனால அது துவந்த்வா என்று அறியப்படுகின்றன அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து இங்கே விளக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து காலத்தினால் இல்லையா எல்லாவற்றையும் வந்து அழிக்கப்படும். இது வந்து விஸ்வரூபத்தில் வந்து அர்ஜுனன் வந்து கேட்கும்போது சொல்கிறாங்க, பகவான் ஏன்னா விஸ்வரூபத்தை வந்து பார்த்த பிறகு பகவான் வந்து என்ன பயங்கரமான அந்த கோர உருவம் இல்லையா, எல்லாமே நீங்கள் எல்லா இடத்துலையும் எப்படி பரவி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்ட உடனேயே வந்து பகவான் வந்து தம்முடைய விஸ்வரூபத்தை வந்து காட்டுகிறார். இப்போ விஸ்வரூபத்தை வந்து பார்த்த பிறகு அர்ஜுனனுக்கு வந்து பயம் ஏற்பட்டு வந்து நீங்கள் யார், எந்த நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் இப்போ பகவான் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து எல்லாவற்றையும் அழிக்கும் காலம் நான் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பகவான் வந்து சொல்கிறாங்க இல்லையா. அப்போ வந்து ஏன்னா காலப்போக்கில் வந்து எல்லாமே அழிக்கப்பட்டு விடும், ஆன்மீகமானது மட்டும் அழிக்கப்படாது. இதுதான் பௌதிகமான எல்லாவற்றையும் வந்து காலப்போக்கில் அழிந்துவிடும். இப்போ அதுதான், இப்போ அந்த காலம் வந்து பகவானுடைய பிரதிநிதி இல்லையா. காலத்தை வென்றவர்கள் யாருமே வந்து சொல்ல முடியாது. ஆனால் தூய பக்தர்கள் பகவானுடைய கட்டுப்பாட்டில் காலம் வந்து இருக்கின்றது. இப்போ தூய பக்தர்களுக்கும் அந்த காலம் வந்து செல்லாதது இல்லையா. இப்போ அதுதான் வந்து சொல்லப்படும். ஸ்ரீமத் பாகவதத்திலையும் இதை பற்றி வந்து விளக்கப்படுது. நாரத முனிவரும் வந்து யுதிஷ்ட மகாராஜுக்கு வந்து சொல்லும் போதும் சொல்கிறாங்க, காலகர்ம குணாதீனோ தேகோயம் பாஞ்ச பௌதிகக அப்படின்னு சொல்லி. என்னென்னா இது பஞ்சபூதங்களாலான இந்த ஸ்தூலமான இந்த ஜட உடல் வந்து காலத்தினால் கட்டுப்படுத்தப்படுகிறது, கர்மத்தினால் கட்டுப்படுத்தப்படுகிறது, குணத்தினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இப்போ அதே மாதிரி தான் இப்போ காலம் வந்து நம்மை வந்து கட்டுப்படுத்தும் இல்லையா. இப்போ வந்து நம்ம பாருங்கள், பகவத்கீதையே வந்து வகுப்பு அப்படின்னு சொல்லும்போது இல்லையா, இந்த நேரம் 6:30 மணியிலேருந்து 7:30 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த எது இருந்தாலும் எல்லாமே அந்த டைமுக்குள்ளே வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கட்டுப்பாட்டில் வந்து நாம் இருக்கின்றோம். இப்போ அந்த காலம் வந்து பகவானுடைய பிரதிநிதி. ஸ்ரீமத் பாகவதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, தூய பக்தர்களை தவிர எல்லாவற்றையும் மற்ற எல்லாரையும் வந்து காலம் விழுங்கி விடுகின்றது இல்லையா. ஆனால் வந்து தூய பக்தர்களுக்காக மட்டும் என்னாகும்னா காலத்தின் ஆதிக்கம் செயல்படாது இல்லையா. இதே வந்து பீஷ்ம தேவர் அவங்களுடைய இதில் வந்து நம்ம பார்க்கலாம் இல்லையா. அவங்க வந்து அம்பு படுக்கையில் மரணப்படுக்கையில் இருக்கும்போதும் அவங்க எப்போ உயிர் விடணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ உயிர் விடலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வேணால் பக்தர்களுக்காக அது செயல்படாது. அப்போ அந்த சுபமான அந்த ஒரு மங்களகரமான அந்த ஒரு தருணத்திற்காக வந்து பீஷ்ம தேவர் வந்து காத்திருந்தார். எப்போ உயிரை விடணும்னு நினைக்கிறாரோ அப்போ உயிரை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி இப்போ இதே வந்து என்னுடைய குரு மகாராஜ், அதாவது ஜெயபத்தாக்க சுவாமி குரு மகாராஜ், அவங்களும் வந்து உடல்நிலை வந்து பாதிப்பு வந்து ஏற்பட்டு கோமா ஸ்டேஜ் அந்த ஒரு நிலையில் வந்து இருக்கும்போதும் அந்த பகவான் கிருஷ்ணரும் சில பிரபுபாதரும் வந்து நீங்கள் வந்து சில பிரபுபாதர் வந்து சொல்கிறாங்களாமா, நீ வந்து உன்னுடைய சேவை வந்து முடித்து விட்டாய், அதனால் வந்து நீ திரும்பி வரலாம் அப்படின்னு சொல்லும் போதும் இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி குரு மகாராஜ் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா எத்தனை வீழ்ந்த ஆத்மாக்கள் இருக்காங்க, நான் திரும்பி எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து தூய பக்தர்களுக்கு வந்து காலத்தின் ஆதிக்கம் வந்து செயல்படாது. எப்போ வந்து அவங்க உடலை விடணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ உடலை வந்து விடலாம். இப்போ இதே வந்து சில பிரபுபாதர் கூட வந்து சொல்லியிருக்காங்களாமா, மரண சமயத்தில் அவங்களுடைய இறுதி காலம் வந்து வரும்போதும் அப்போ வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து இன்னும் நல்லா வந்து ஆரோக்கியமாக வந்து நான் உணவு எடுத்துக்கிட்டேன்னா நான் வந்து உயிரோடு இருக்க முடியும், ஆனால் வந்து நான் வந்து திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் வந்து விரும்புகிறாங்க, அதனால் நான் திரும்பி வந்து போகணும் அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பக்தர்கள் வந்து அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ அதுதான் அப்போ வந்து தூய பக்தர்களை பொறுத்தவரையிலும் காலத்தின் ஆதிக்கம் செயல்படாது. மற்ற வந்து அனைவருக்கும் வந்து இந்த காலத்தினால் நம்ம எல்லாருமே வந்து கட்டுப்படுத்தப்படுகிறோம். இப்போ அந்த காலம் வந்து பகவானுடைய பிரதிநிதியாக இருக்கின்றது. ஓகே, அப்போ நெருப்பு வந்து அனைத்தையும் அழித்துவிடும் காலம்
இல்லையா? நெருப்பு காலத்தினால் காலப்போக்கில் தோன்றக்கூடிய மிகப்பெரிய நெருப்பு. எது சொல்கிறாங்கன்னா இந்த இதில் இந்த பிரளய சமயத்தில் அப்போ வந்து என்ன ஆகும்னா அனந்த சேஷன் அவங்களுடைய இதிலேருந்து வாயிலிருந்து நிறைய எல்லா இடத்துலையும் நெருப்பு வந்து வெளிப்படுமாமா. அந்த நெருப்பு தான் வந்து அந்த இங்கே இருக்கின்ற எல்லாவற்றையும் வந்து அழித்துவிடும். பிரளய சமயத்தில் வந்து அந்த இது வந்து வரும். அதை வந்து இங்கே அதை வந்து பிரபுபாதர் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகே, அப்போ படைப்பாளிகளாக திகழும் உயிர்வாளிகளில் நான்முக பிரம்மாவே முதன்மையானவர். அவர் பரமபுருஷரான கிருஷ்ணரின் பிரதிநிதி இல்லையா? முதல் உயிர்வாளி பிரம்மதேவர். இது இப்போ அதான் வந்து இங்கே சொல்லப்படுது. அவங்க வந்து கிருஷ்ணனுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்லோகம் 34. மிருத்யு சர்வஹரஸ்சாகம் உத்பவஸ்ச பவிஷ்யதாம் கீர்த்தி ஸ்ரீர்வாக்ச நாரீனாம் ஸ்மிருதிர்மேதா திருதிஷமா. நானே எல்லாவற்றையும் அளிக்கும் மரணம், உருவாகுபவை அனைத்திற்கும் உற்பத்தியாளனும் நானே. பெண்களில் புகழ், அதிர்ஷ்டம், அழகிய பேச்சு, ஞாபக சக்தி, அறிவு, உறுதி மற்றும் பொறுமையும் நானே இல்லையா? இது மரணம் எல்லாவற்றையும் அளிக்கும். இப்போ அந்த மரணம் கூட வந்து பகவான் தான் இல்லையா? பக்தர்களுக்கு வந்து பகவான் கிருஷ்ணராக வெளிப்படுகிறார். பக்தர் அல்லாதவர்களுக்கு பகவான் மரண ரூபமாக வெளிப்படுகிறார். இப்போ அதுதான் இல்லையா? நம்ம வந்து பகவானுடைய பக்தராக வந்து மாறினோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து எப்படி இதே வந்து பாருங்கள், அஜாமிலன் அவங்களுடைய இதில் வந்து பார்க்கும்போதும் பகவான் நான் வந்து மரண சமயத்தில் யமதூதர்கள் வந்து வந்துட்டாங்க. நாராயணா அப்படின்னு சொல்லி வந்து அந்த 4 அக்ஷரங்கள் கூப்பிட்டதுனால 4 விஷ்ணு தூதர்கள் வந்து வந்துட்டாங்க. அதுதான் இப்போ தன்னுடைய மகனை தான் வந்து அழைத்தான் அஜாமிலன். ஆனால் வந்து விஷ்ணு வந்து பகவான் விஷ்ணு எப்படி நினச்சாங்கன்னா என்னை தான் அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி உடனே வந்து விஷ்ணு தூதர்கள் வந்து வந்துட்டாங்க. இப்போ அதுதான் அப்போ வந்து பகவானுடைய நமக்கு சிறிதளவு பக்தி அது செஞ்சிருந்தாலும் கூட என்னாகும், மிகப்பெரிய பயத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும். அதுதான் ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசிய திராயத்தே மகதோ பயாத் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது அப்போ வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சமயத்தில் பகவான் எல்லாருடைய வாழ்க்கையில் வந்து வருகிறார். அதை வந்து நம்ம உணரலை அப்படின்னாக்கா மரண ரூபமாக நாம் பகவானை சந்திக்க வேண்டும். அதுதான் அப்போ உருவாகுபவை அனைத்திற்கும் உற்பத்தியாளனும் நானே இல்லையா? எல்லாவற்றையும் பகவான் தான் உற்பத்தி செய்கிறார். அஜம் பீஜ பிரதப்பிதா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நானே விதையளிக்கும் தந்தை அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் வந்து வேற ஒரு ஸ்லோகத்தில் வந்து சொல்லப்படுது. இதே பிரம்மதேவர் கூட வந்து பிரம்மதேவர்கிட்ட நாரத முனிவர் வந்து கேட்கும்போதும் நீங்கள் தான் எல்லாரையும் படிக்கிறீங்க, நீங்கள் தான் வந்து ஆதி அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோம், ஆனால் நீங்கள் வந்து யாரையும் நினைத்து வந்து தியானம் செய்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் பிரம்மதேவர் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு மேலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்காங்க, அவங்களுடைய கட்டளையின்படி தான் நான் வந்து இங்கே எல்லா ஜீவராசிகளையும் படைக்கிறேன், நான் படைப்பதற்கு வந்து அவங்க வந்து எனக்கு விதை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து அங்கே பிரம்மதேவர் வந்து நாரத முனிவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து அவங்களுடைய கருணை இல்லாமல் என்னால் வந்து படைக்க முடியாது பிரம்மதேவரே வந்து ஒத்துக்கிறாங்க. அப்போ வந்து நாம் யார் இல்லையா? வந்து பகவான் வந்து சிருஷ்டிக்கிறார், உபசிருஷ்டி 2வது சிருஷ்டியாகத்தான் பிரம்மதேவர் வந்து செய்கிறார். அதுதான் ஓகே. அப்போ பெண்களின் புகழ், அதிர்ஷ்டம், அழகிய பேச்சு, ஞாபக சக்தி, அறிவு, உறுதி மற்றும் பொறுமையும் நானே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மனிதன் பிறந்த உடனேயே ஒவ்வொரு நொடியும் மரணம் அடைகிறான் இல்லையா? ஒவ்வொரு நாளும் நான் வந்து என்ன வேணாலும் நம்ம வந்து விலை கொடுத்து வாங்கிடலாம். போன காலம் வந்து கண்டிப்பாக ஒரு செகண்டு இல்லையா நம்ம வந்து திரும்பி வாங்க முடியாது. இப்போ நேரம் வந்து பார்த்தோம்னா 6:58 59 ஆயிடுச்சு இல்லையா? 6:55 4 நிமிடம் முன்னாடி இருக்கிறது கூட நம்மளால் இப்போ திரும்ப பெற முடியாது. அப்போ வந்து என்னன்னா ஒவ்வொரு நொடியும் வந்து காலம் நம்மை விழுங்கி கொண்டே இருக்கின்றது. நம்ம மரணத்தின் பிடியில் சிக்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் வந்து என்னாச்சுன்னா எல்லாருமே வந்து இங்கே வந்து தன்னுடைய திட்டங்களில் வந்து போடுவதில் வந்து ரொம்ப தீவிரமான ஒரு நிலையில் வந்து இருக்காங்க. இதுதான் நம்முடைய துரதிர்ஷ்டமான நிலை. ஏன்னா ஒரு மாயையின் பிடியில் வந்து சிக்கிக்கொண்டு இருப்பதனால் வந்து நமக்கு வந்து தெரியலை நம்ம வந்து மரணத்தின் பிடியில் சிக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பக்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது என்றுமே வந்து அவங்க ஞாபகம் வச்சுருக்காங்க, எப்போ வேணாலும் மரணம் வந்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி இந்த அவங்க பகவானுடைய நாமத்தை என்றுமே வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பகவானுடைய பக்தி சேவையில் வந்து தம்மை ஈடுபடுத்தி கொள்கிறார்கள்.
இது. அப்போ இது பிரம்மதேவரே வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய ஆயுட்காலம் எவ்வளவு பெரியது. ஆனால் பிரம்மதேவரே மரண பயத்தினால் வந்து பகவானை நோக்கி தவம் செய்கிறார். இப்போ அதுதான். அப்போ இவ்வாறாக மரணமானது எல்லா உயிர்வாளிகளையும் ஒவ்வொரு கணமும் அழித்து கொண்டுள்ளது. ஆனால் அதன் இறுதி தாக்குதலே பொதுவான மரணம் என்று அறியப்படுகிறது இல்லையா. மரணம் ஒவ்வொரு செகண்டும் விழுங்குது, ஆனால் கடைசியில் வந்து வருவது மரணமாக இருக்குது. அப்போ அதன் இறுதி தாக்குதலே பொதுவான மரணம் என்று அறியப்படுகிறது. அந்த மரணம் கிருஷ்ணரே. வருங்கால வளர்ச்சியை பொறுத்தவரையில் எல்லா உயிரினங்களுக்கும் 6 அடிப்படை மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அவை பிறக்கின்றன, வளர்கின்றன, சில காலம் வசிக்கின்றன, இனவிருத்தி செய்கின்றன, முதிர்கின்றன, இறுதியில் அழிகின்றன. இவற்றில் முதன்மையானது கருவிலிருந்து வெளிவருவதாகும். அது கிருஷ்ணரே. அந்த முதல் தோற்றம் வருங்கால செயல்கள் அனைத்திற்கும் ஆரம்பம் இல்லையா. எல்லாத்துக்கும் ஆரம்பம் பகவான் தான் இல்லையா. உடலுக்கு தான் 6 விதமான மாற்றங்கள் இல்லையா. அந்த ஆத்மாவுக்கு வந்து எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ இங்கே அழிவு மரணம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்தும் பௌதீகத்திற்கு மட்டும்தானே ஒழிய ஆன்மீகத்திற்கு வந்து கிடையாது. அதுதான். இப்போ இங்கே கொடுக்கப்பட்டுள்ள 7 இயல்புகள் புகழ், அதிர்ஷ்டம், அழகிய பேச்சு, ஞாபக சக்தி, அறிவு, உறுதி, பொறுமை ஆகியவை பெண்பாலாக கருதப்படுகின்றது. ஒருவன் இவற்றை முழுமையாக அல்லது இவற்றின் சிலவற்றை பெற்றிருந்தால் அவன் புகழத்தக்கவன் ஆகிறான். ஒருவன் நேர்மையான மனிதன் என்ற பெயரை பெற்றால் அவனும் புகழத்தக்கவன் ஆவான். பக்குவமான மொழி என்பதால் சமஸ்கிருதம் மிகவும் புகழ் வாய்ந்தது. ஒரு விஷயத்தை படித்த பிறகு அதனை ஒருவனால் நினைவில் வைத்து கொள்ள முடிந்தால் அவன் நல்ல ஞாபக சக்தியுடன் ஸ்மிருதியுடன் அருளப்பட்டவனாக கருதப்படுகிறான். பலதரப்பட்ட விஷயங்களை பற்றி பல்வேறு புத்தகங்களை படிப்பதற்கான திறன் மட்டுமின்றி அவற்றை புரிந்து கொண்டு தேவைப்படும் பொழுது செயல்படுவதற்கான திறன் அறிவு மேதா எனப்படும். ஸ்திரமற்ற நிலையிலிருந்து வெளிவதற்கான திறன் உறுதி அல்லது திடம் திருத்தி என்று அறியப்படுகிறது. முழு தகுதியையும் பெற்றவன் பணிவுடனும் பெருந்தன்மையுடன் இருந்து மகிழ்ச்சியில் துள்ளாமலும் துக்கத்தில் துவண்டு விடாமலும் சமநிலையில் இருந்தால் அவன் பொறுமை ஷமா என்னும் ஐஸ்வர்யத்தை பெற்றவன் ஆவான். இதெல்லாமே வந்து பகவானுடைய ஒரு ஆசீர்வாதம் தான் வந்து சொல்லலாம் இல்லையா. இந்த 7 இயல்புகள் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து ஒவ்வொன்றா வந்து பிரபுபாதர் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா. வந்து ஒரு மனிதர் வந்து நேர்மையாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து புகழ்வாங்க. அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான் இல்லையா. அப்போ அதுவும் வந்து பகவானுடைய பிரதிநிதி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் வந்து சும்மா வந்து படிப்பாங்க விட்டுருவாங்க, சில பேர் அதை வந்து படித்து ஞாபகம் வைப்பாங்க, சில பேர் வந்து அதை வந்து மற்றவர்களுக்கு வந்து சொல்லுவாங்க, சில பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே வந்து செயல்படுத்துவாங்க தகுந்த நேரத்தில். அவங்களே வந்து மேதா அப்படின்னு வந்து சொல்லப்படுது. மேதாவிட உயர்ந்த நிலை வந்து பிரக்ஞா இல்லையா. பகவத்கீதையில் வந்து அர்ஜுனன் வந்து இதில் 2வது அத்தியாயத்தில் வந்து சொல்லுவாங்க பிரக்ஞா வாதாம்ச பாசசே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக வந்து சொல்கிறாங்க. நீ வந்து என்ன ஒரு அறிவாளி மாதிரி பேசுகிற, ஆனால் வந்து நீ வந்து ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து அர்ஜுனன் வந்து அங்கே கிண்டலாக வந்து அங்கே சொல்கிறாங்க. இப்போ இதே வந்து பூரண பிரக்ஞா அப்படின்னு சொல்லி சில மத்வாச்சாரியாருக்கும் இந்த பேர் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து மேதாவை விட உயர்ந்த நிலை பிரக்ஞா அப்படின்னு சொல்லுது அந்த ஒரு வார்த்தை. இப்போ ஸ்திரமற்ற நிலையிலிருந்து வெளிவருவதற்கான திறன் உறுதி அல்லது திடம் இல்லையா. அந்த திடமான உறுதி எல்லாராலையும் வந்து அது இருக்க முடியாது. அந்த உறுதியான மனப்பான்மை இல்லையா. இது வந்து பிரகலாத் மகாராஜா அவங்க இதில் வந்து பார்க்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் உறுதியோடு பக்தி இல்லையா. அதே துருவ மகாராஜா கூட வந்து இல்லையா பகவானை வந்து நான் பார்த்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே உறுதியான ஒரு பக்தி, அது திருப்தி அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ முழு தகுதியையும் பெற்றவன் பணிவுடனும் பெருந்தன்மையுடனும் இருந்து மகிழ்ச்சியில் துள்ளாமலும் துக்கத்தில் துவண்டு விடாமலும் சமநிலையில் இருந்தால் அவன் பொறுமை ஷமா என்னும் ஐஸ்வர்யத்தை பெற்றவன் ஆவான். பாருங்களேன், நம்ம வந்து எப்படி சொல்லுவோம், நிறைய செல்வம் இருந்தால் அவங்களுக்கு வந்து நிறைய ஐஸ்வர்யம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து எப்படி சொல்லப்படுது, யார் பொறுமையோடு இருக்காங்களோ ஷமா அந்த ஒரு குணத்தை வந்து பெற்றிருக்காங்களோ அவங்க வந்து ஐஸ்வர்யத்தை பெற்றவன் அப்படின்னு வந்து இங்கே பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. ஏன்னா வந்து என்ன தெரியும், இந்த உயர்ந்த ஒரு தூய பக்தி நிலை வந்து செய்கிறவங்களுக்கு தெரியும், இங்கே வந்து இன்பமோ துன்பமோ ரெண்டுமே ஒன்று தான்.
இன்பம் அப்படின்னு சொல்கிறது இங்கே வந்து எதுவுமே இன்பமே கிடையாது அப்படின்னு சொல்லி தூய பக்தர்களால் வந்து புரிந்து கொள்ள முடியும். அதனால் ரொம்ப சந்தோஷம் வரும்போதும் அவங்க வந்து ரொம்ப குதிக்க மாட்டாங்க, ரொம்ப வந்து துக்கம் வரும்போதும் அதையும் வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க, எதுவுமே வந்து வருத்தப்பட மாட்டாங்க இல்லையா. இதுக்கு வந்து பகவத்கீதையில் வந்து பகவான் வந்து சொல்கிறாங்க, மாத்ரா ஸ்பர்சாஸ்து கௌந்தேய சீத உஷ்ண சூக துக்கதா ஆகமா பாயினும் அனித்யாஸ்தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஏன்னா வந்து இந்த கோடையும் குளிரும் இல்லையா, ரொம்ப குளிர் இல்லை, இந்த வருடம் வந்து ரொம்ப குளிர் இருந்தது, எப்போவுமே இருக்கிற வருடத்தை விட ரொம்ப அதிகமான குளிர், ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ அதே மாதிரி தான் இல்லையா, ரொம்ப வெயில் அடிக்குது, ஒன்றும் பண்ண முடியாது, அதை நம்ம வந்து பொறுத்துக்கிறோம். இப்போ அதே மாதிரி தான் நம்ம இங்கே இருக்கின்ற அந்த இன்பமும் துன்பமும் அதே மாதிரி நம்ம வந்து பொறுத்துக்கொள்ள கற்றுக்கொள் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சொல்கிறாங்க இல்லையா. இப்போ இந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப ஒரு கஷ்டம் வரும்போது என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து பக்தி விட்டுருவோம், மறந்துடுவோம். இதே ரொம்ப சந்தோஷம் வரும்போது என்ன பண்ணுவோம், அப்போயும் விட்டுருவோம். அதனால தான் இங்கே வந்து என்னன்னா ரெண்டுமே ஒரு சமமான ஒரு நிலையிலிருந்து இருக்குது. ஏன்னா வந்து சொர்க்க லோகத்தில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அனுபவிக்கிற இன்பம் அந்த சுகம் வந்து அங்கே அதிகம். அதனால் வந்து என்ன ஆகும்னா அங்கேயும் பக்தி வந்து செய்ய முடியாது. இதே கீழே பாதாள லோகத்தில் வந்து பார்த்தோம்னா அங்கேயும் வந்து ரொம்ப துன்பம் அதிகம், ரொம்ப துக்கத்தில் இருக்கிறவங்களையும் போய் சொல்லுங்கள் பக்தி பண்ண மாட்டாங்க. இப்போ அங்கேயும் வந்து முடியாது. ஆனால் இங்கே வந்து இன்பமும் துன்பமும் ரெண்டுமே சமமாக இருக்குது. அதனால் தேவர்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து பிறக்கிறதுக்கு மத்திய லோகம் இங்கே வந்து பிறக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து விரும்புவாங்களாமா. ஏன்னா இங்கே வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. இங்கே வந்து பகவானுக்கு பக்தி செய்வதற்கான சாதகமான ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. ஏன்னா வந்து பக்தி செய்யணும் அப்படின்னாலும் அங்கே அவங்க வந்து இங்கே வந்து பிறந்து இங்கேருந்து பகவானிடம் போகிறதுக்கான அந்த துவாரம் வந்து இதுதான். இப்போ அந்த ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இதை நாம் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டியதும் அவசியம். இப்போ அதான் இங்கே சொல்லப்படுது. ஓகே, இப்போ ஸ்லோகம் 35. பிருகத் சாம ததா சாம்னாம் காயத்ரி சந்தசாமகம் மாசானாம் மார்கசீர்ஷோகம் ருதூனாம் குசுமாகரக. சாம வேதத்தில் நான் பிருகத் சாமம், கவிதைகளில் நான் காயத்ரி, மாதங்களில் நான் மார்கசீர்ஷ நவம்பர் டிசம்பர், பருவங்களில் நான் மலர்கள் நிறைந்த வசந்த காலம் இல்லை சாமவேதம். ஏன்னா சாமவேதம் தான் வந்து ஒரு பாடல் மாதிரி இருக்குமாமா. இதில் பகவான் வந்து கருடர் மேலே வரும்போது கருடர் வந்து ரெக்கையை அசைக்கும் போது அந்த சாமவேதம் வந்து அதில் வந்து வருமாமா. பகவான் வந்து அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே வந்து பகவான் வந்து வர்றாங்க அதில். அப்போ கவிதைகளில் நான் காயத்ரி, ஏன்னா காயத்ரி மந்திரம் வந்து காம காயத்ரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த காயத்ரி தீட்சையை வந்து வாங்குறவங்க அவங்களுக்கு. இப்போ அந்த மந்திரத்திற்கும் பகவானுக்கு எந்த வித்தியாசமும் இல்லையாமா. அப்போ அந்த இதில் மூலமாக பகவானுடைய பிரதிநிதி. இப்போ மாதங்களில் நான் மார்கழி மாதம், அது தெரியும் இல்லையா, மார்கழி ரொம்ப குளிராக வந்து இருக்கும். இப்போ பருவங்களில் நான் மலர்கள் நிறைந்த வசந்த காலம். வேதங்களில் நான் சாமவேதம் என்று பகவான் முன்னரே விளக்கினார். இது முதலே நம்ம வந்து பார்த்தோம். பல்வேறு தேவர்களால் இசைக்கப்படும் அழகிய பாடல்கள் நிறைந்தது சாமவேதம். அத்தகைய பாடல்களில் ஒன்றான பிருகத் சாமம் நள்ளிரவில் பாடப்படுவதும் இனிமையான ராகத்தை உடையதும் ஆகும். இப்போ சமஸ்கிருதத்தில் கவிதையை ஒழுங்குபடுத்த பல்வேறு இலக்கண விதிகள் உள்ளன. அவை பெரும்பாலான நவீன கால கவிதைகளைப் போன்று எதுகை மோனை இல்லாமல் மனம் போன போக்கில் எழுதப்படுபவை அல்ல. சிறப்பு வாய்ந்த அத்தகைய கவிதைகளில் தகுதி வாய்ந்த பிராமணர்களால் ஜபிக்கப்படும் காயத்ரி மந்திரம் மிகவும் பிரபலமானதாகும். காயத்ரி மந்திரம் ஸ்ரீமத் பாகவதத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது இறையுணர்வை அறிவதற்கான மந்திரம் என்பதால் பரமபுருஷனின் பிரதிநிதியாகும். இது இப்போ இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபித்து ஜபித்து என்னாகும்னா அந்த உயர்ந்த பக்குவ நிலை வந்து நாம் வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இதில் ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் காண்டத்தில் முதல் ஸ்லோகத்திலேயே வந்து பிரபுபாதர் வந்து அங்கே இறக்கியிருக்காங்க. இந்த மந்திரம் ஆன்மீகத்தில் முன்னேறிய நபர்களுக்கானது. இதனை ஜபிப்பதில் வெற்றி அடைபவன் இறைவனது தெய்வீக நிலையில் நுழையலாம். ஜட இயற்கை விதிகளின்படி சத்வகுணத்தின் தன்மைகளை பெற்று ஒருவன் பக்குவமான நபராக நிலைத்திருக்கும் போது அவன் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கும் தகுதியுடையவன் ஆவான். இல்லையா, எல்லாராலையும் வந்து ஜபிக்க முடியாது காயத்ரி மந்திரம். நம்ம அந்த சத்வகுண நிலைக்கு வந்து உயரணும், இல்லைன்னா வந்து நம்மளால் வந்து முடியாது. இப்போ வேத கலாச்சாரத்தில் மிகவும் முக்கியமானதான இந்த காயத்ரி மந்திரம்
பிரம்மனின் சப்த அவதாரமாக கருதப்படுகின்றது. இது பிரம்மதேவரால் தொடங்கப்பட்டு சீட பரம்பரையின் மூலம் உபதேசிக்கப்பட்டு வருகின்றது. மார்கசீர்ஷ மாதத்தின் போது இந்தியாவில் வயல்களில் அறுவடை செய்யப்பட்டு மக்கள் பெருமகிழ்ச்சி அடைவதால் இந்த மாதம் மிகச்சிறந்த மாதமாக கருதப்படுகின்றது. பருவங்களில் சிறந்த வசந்த காலம் உலகெங்கிலும் விரும்பப்படுகிறது. ஏனெனில் இது மிகவும் வெப்பமானதும் அல்ல, மிகவும் குளிரானதும் அல்ல. மேலும் பூக்களும் மரங்களும் இப்பருவத்தில் பூத்து குலுங்குகின்றன. கிருஷ்ணருடைய லீலைகள் சம்பந்தமான பற்பல உற்சவங்கள் வசந்த காலத்தில் வருகின்றன. எனவே பருவங்களில் மிகவும் மகிழ்ச்சியானதும் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் பிரதிநிதியாகவும் இது கருதப்படுகின்றது. இல்லை, இது பெருசாக விளக்கம் தேவையில்லை, நம்ம படிக்கும் போதே தெரியுது. இப்போ ஸ்லோகம் 36. தியூதம் ஜலயதாமஸ்மி தேஜஸ்வினாமகம் ஜயோஸ்மி வியவாசயோஸ்மி சத்வம் சத்வவதாமகம். ஏமாற்றுபவர்களில் நான் சூது, ஒளிர்பவற்றில் நான் தேஜஸ், நானே வெற்றி, நானே தீரச் செயல், நானே பலவான்களின் பலம். இல்லையா? இப்போ நம்ம இங்கே பார்க்குறது எல்லாமே எப்படின்னா பௌதிக உலகத்தில் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டது தான். பகவான் எல்லையற்றவர். இல்லையா? நம்ம சின்ன அளவுக்கு அந்த ஒரு 10% நம்ம எதை வெளிப்படுத்துகிறோமோ அதை பகவான் இவ்வளோ பெரிய அளவுக்கு கூட வெளிப்படுத்த முடியும். 1000 மடங்கு இல்லையா, 1,00,000 மடங்கு, கோடி மடங்கு, எவ்வளோ வேணாலும் பகவானால் அதை வெளிப்படுத்த முடியும். இல்லையா? இங்கே ஒரு ஏமாற்றுபவர் சில பிரபுபாதர் ஒரு இடத்துல சொன்னாங்க. எப்படின்னா, நீ ஒரு சின்ன ஏமாற்றுக்காரனாக இருந்தால் பகவான் பெரிய ஏமாற்றுக்காரராக இருப்பார் அப்படின்னு சொல்லி. இல்லையா? பகவான் எல்லா விதத்திலும் எல்லையற்றவர். எல்லாமே பகவானிடமிருந்து தான் தோன்றியது. இல்லையா? ஒருத்தர் திருடுறாங்க அப்படின்னாக்கா அப்போ அதுவும் பகவானிடமிருந்து தான் வந்தது. ஏன்னா பகவானிடம் இல்லாதது எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. இல்லையா? செய்ய முடியாது. அப்போ எல்லாத்திற்கும் மூலம் யாருன்னா பகவான் தான். அதான் இப்போ ஒளிர்பவற்றில் நான் தேஜஸ். இல்லையா? பகவானுடைய தேஜஸிலிருந்து வருகின்றது அந்த பிரம்மஜோதி. அப்போ நானே வெற்றி, நானே தீரச் செயல், நானே பலவான்களின் பலம். இப்போ அகிலமெங்கும் பலவிதமான ஏமாற்றுக்காரர்கள் உள்ளனர். ஏமாற்றும் முறைகளில் எல்லாவற்றிலும் சூதே மிகச் சிறந்தது. எனவே அது கிருஷ்ணரின் பிரதிநிதி. முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் எந்த சாதாரண மனிதனையும் விட தந்திரமாக செயல்பட முடியும். இல்லையா? அப்போ பகவான் பாருங்கள், அந்த குருஷேத்திர போர்க்களத்தில் எவ்வளவு தந்திரம் செய்தார் அர்ஜுனனுக்காக. இல்லையா? ஒரு தூய பக்தனுக்காக எதை வேணாலும் பகவான் செய்வார். ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு தான் பகவான் சொன்னாங்க. ஆனால் அங்கே இருக்கின்ற எல்லாரையும் எப்படி சொல்கிறாங்கன்னா, அர்ஜுனன் பகவானை பற்றி சொல்லும்போது பகவான் தேரை முன்னோக்கி செல்லும்போதே எதிர்த்தரப்பில் இருக்கின்ற அந்த ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த வீரர்களுடைய அவங்களுடைய வீரியத்தையே பகவான் பார்வையாலே பறித்து விட்டாராமா. பாருங்கள், அப்போ அந்த அளவுக்கு பகவானால் எது வேணாலும் செய்ய முடியும். இல்லையா? அர்ஜுனனுக்காக அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இது பகலையே சரி ஆமாம் பகலையே இரவாக கொஞ்ச நேரம் மாற்றிட்டாங்க. அன்றைக்கி அமாவாசையே இல்லை, அமாவாசையை ஆக்கிட்டாங்க. இல்லை? அப்போ யுதிஷ்டிர மகாராஜாக்கிட்ட சொல்கிறாங்க, நீ ஒரு பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. யுதிஷ்டிர மகாராஜாக்கு நான் வாழ்நாளில் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போதும் அப்போ ஒரு அஸ்வத்தாமன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறாங்க, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பகவான் அதுக்கு ஒரு சமாளிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பகவான் அந்த தந்திரமாக செஞ்சாங்க அந்த குருஷேத்திர போரில். இது அப்போ கிருஷ்ணர் ஒருவனை ஏமாற்ற முடிவு செய்தால் அவரது தந்திரத்திலிருந்து அவரை யாரும் மிஞ்ச முடியாது. இல்லையா? அப்போ இது சகுனி. இல்லையா? சகுனி எவ்வளவு தந்திரம் செய்து எப்படி வேணாலும் பாண்டவர்களை இது பண்ணலாம். இல்லையா? திரௌபதியை எல்லார் முன்னிலையும் நிர்வாணமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்னவோ செஞ்சாங்க. ஆனால் பகவான் பக்கத்தில் இருந்ததுனால, அவங்களுடைய பகவானுடைய கட்டுப்பாட்டில் கிருஷ்ண உணர்வில் அவங்க முழுமையாக இருந்ததுனால அவர்கள் எல்லாருமே பகவானால் பாதுகாக்கப்பட்டார்கள். இல்லையா? அப்போ தான் பகவான் ஒருத்தரை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவர் எவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பலவீனமானவனாக இருந்தாலும் அவன் எல்லா சூழ்நிலையிலும் காப்பாற்றப்படுவான். பகவான் ஒருத்தரை நான் அவங்களை காப்பாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி பகவான் நினச்சிட்டாங்கன்னா எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பாதுகாப்பு இருந்தாலும் அவனை யாராலும் காப்பாற்ற முடியாது. அதுதான் இப்போ பகவானுடைய விருப்பம் தான். அதான் இங்கே சொல்லப்படுது, கிருஷ்ணர் ஒருவனை ஏமாற்ற முடிவு செய்தால் அவரது தந்திரத்திலிருந்து யாரும் மிஞ்ச முடியாது.
இவ்வாறாக ஒரு வழியில் அல்ல, எல்லா வழிகளிலும் கிருஷ்ணர் சிறப்புடையவராக விளங்குகிறார். வெற்றி அடைபவர்களில் வெற்றி அவரே இல்லையா, ஒளிர்பவைகளில் ஒளிரும் அவரே, தனது சக்தியை திறனை காட்ட விரும்புபவர்களில் அவரே முதன்மையானவர், தீரச் செயல்கள் செய்பவரில் அவரே மிகப்பெரிய தீரர், பலவான்களின் மத்தியில் அவரே மிகப்பெரிய பலசாலி. கிருஷ்ணர் இந்த பூமியில் இருந்தபோது அவரை பலத்தால் மிஞ்ச யாராலும் முடியவில்லை இல்லையா. அப்போ பார்க்குறோம் நம்ம பகவான் சிறு வயதிலே இருக்கும்போது எப்படி கோவர்தன மலையை பகவான் தூக்கினார் இல்லையா. அதுக்கப்புறம் பகவான் ராசலீலை செய்தார். யாராலும் அந்த மாதிரி நம்ம நகல் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் 16,108 மனைவிகள் திருமணம் செய்து கொண்டார். இதே யாராலையும் மிஞ்ச முடியாது பகவானை. அதுக்கப்புறம் அவர் 6 ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக வெளிப்படுத்தினார். இது கிருஷ்ண பிரபுபாதர் ஸ்ரீமத் பாகவதத்தில் எப்படி விளக்குறாங்கன்னா, இந்த 6 ஐஸ்வர்யங்கள் இந்த பௌதிக உலகத்தை வெளிப்படுத்தியது கூட வைகுண்ட லோகத்திலும் வெளிப்படுத்தியது இல்லையாமா. பாருங்கள், இந்த ஜட உலகில் இருக்கின்றவங்களுக்கு பகவான் தம்முடைய காரணமற்ற கருணையை பகவான் வெளிப்படுத்துகிறார். ஒரு செகண்ட் இருங்க. அப்போ பகவானை யாராலையும் மிஞ்ச முடியாது. அதுக்கப்புறம் இங்கே குருஷேத்திர போர் அதை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்களுக்காக பகவானே தூதுவராக பேசுவதற்காக போகிறாங்க. இப்போ அந்த மாதிரி போகும்போது இப்போ துரியோதனன் என்னென்னா ஒரு பிளான் என்னென்னா பகவான் இங்கேருந்து என்ன அவங்க பெரிய அரசர் இல்லையா, அதுக்கு அவங்க கீழே நிறைய அரசர்கள் இருக்காங்க. இதில் பார்த்துருக்கோம். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கிருஷ்ணர் இங்கே வரும்போது யாரும் எந்திரிச்சு மரியாதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே இன்னும் அவங்க பெரிய அரசர்னால இவங்க சொல்கிறத கேட்கணும். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பகவான் இங்கே வர்றாங்க. ஆனால் எல்லாரோடைய ஹிருதயத்திலையும் பகவான் பரமாத்மா இருக்கிறனால பகவான் துரியோதனுடைய திட்டம் புரிஞ்சிருச்சு. அப்போ பகவான் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வாசலில் நிற்கிறாங்க. யாருமே எந்திரிச்சு மரியாதை செலுத்தலை. அப்போ பகவான் என்ன பண்ணுறாங்கன்னா, லைட்டாக அந்த இந்த வாசலில் கட்டி விரலால் அழுத்துறாங்களாமா. இப்போ இங்கே மேலே உட்காந்துருக்க துரியோதனன் அந்த இதில் அவங்களுடைய ஆசனத்திலேருந்து கீழே விழுந்து உருண்டு அவங்க காலில் பகவானுடைய காலில் விழுந்த உடனே பகவான் சொல்கிறாங்க, துரியோதனா உனக்கு என் மேலே நிறைய பிரியம் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் நீ இந்த மாதிரி என் காலில் விழணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா எல்லா ராஜாக்களும் எந்திரிச்சு நிற்கிறாங்களாமா. அதுதான் இப்போ பகவான் உள்ளே வந்த உடனே இப்போ பகவானுக்கு ஆசனம் கொடுக்குறாங்க. கொடுக்கல, பகவானே உட்காந்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன திட்டம்னா, பகவான் இந்த மாதிரி ஒத்துக்கலை அப்படின்னாக்கா அங்கே அந்த சேருக்கு அடியில் நிறைய பலவான்கள் ரொம்ப பலசாலிகளாக இருக்கிறவங்க அவங்க அடியில் உட்கார்ந்துருக்காங்க. பகவான் ஒத்துக்கலை அப்படின்னாக்கா அவங்க மூலமாக பகவானை கொல்லணும் அப்படின்னு சொல்லி துரியோதனனுடைய திட்டம் இல்லையா. பகவானை கொல்ல முடியுமா? அப்படி நினைக்கிறவங்க மூடர்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது. பகவான் ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னோன்னா உடனே அந்த இதில் சேருக்கு அடியிலேருந்து எல்லாருமே வர்றாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, பகவான் தம்முடைய விஸ்வரூபத்தை வெளிப்படுத்துகிறார். எல்லாருமே அப்படியே ஸ்தம்பித்து நின்று பார்க்குறாங்க. திருதராஷ்டிரருக்கு எதுவுமே புரியலை. என்ன நடக்குது யாருமே பேசலை அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறாங்க. இப்போ இதுதான் ஏன்னா பகவானுடைய ஐஸ்வர்யங்கள் அளவிட முடியாதது. எல்லாமே வெளிப்படுத்துகிறார் இல்லையா. பகவானுடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு இங்கே வெளிப்படுத்தியது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த ஒரு இடத்தில் பகவான் தம்முடைய விஸ்வரூபத்தை வெளிப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் யசோதை தாய் அங்கே மண் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி வாயை திறந்து காட்டு அப்படின்னு சொல்லும்போது அங்கே பகவான் தன்னுடைய எல்லா பிரபஞ்சத்தையும் தன்னுடைய வாய்க்குள் இருப்பதை அதையும் பகவான் வெளிப்படுத்துகிறார். இது ஒரு சாதாரண நபரால் கண்டிப்பாக வெளிப்படுத்த முடியாது இல்லையா. இப்போ இதுதான் இப்போ பகவானுடைய ஐஸ்வர்யம் எல்லையற்றதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அதான் இங்கே சொல்லப்படுது. தனது குழந்தை பருவத்திலேயே அவர் கோவர்தன மலையை தூக்கினார். ஏமாற்றுபவற்றில் அவரை யாரும் மிஞ்ச முடியாது.
ஒளியில் அவரும் யாரை மிஞ்ச முடியாது, வெற்றியில் அவரை யாரும் மிஞ்ச முடியாது, தீரச் செயல்களில் அவரை யாரும் மிஞ்ச முடியாது, வலிமையிலும் அவரை யாரும் மிஞ்ச முடியாது. அதுதான். ஓகே. இப்போ 37. விருஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி பாண்டவானாம் தனஞ்சய முனினாம் அப்யகம் வியாச கவீனாம் உஷனா கவி. விருஷ்ணி குலத்தவர்களில் நான் வசுதேவன், பாண்டவர்களில் நான் அர்ஜுனன், முனிவர்களில் நான் வியாசர், பெரும் சிந்தனையாளர்களில் நான் உஷனா. உஷனா அப்படின்னு சொல்கிறது சுக்ராச்சாரியார் குறிக்குது. ஏன்னா அசுரர்களுடைய குரு சுக்ராச்சாரியார். அதான். இப்போ பரமபுருஷ பகவானின் மூலரூபம் கிருஷ்ணரே. பலதேவர் கிருஷ்ணரின் முதல் விரிவங்கம். கிருஷ்ணர் பலராமர் இருவருமே வசுதேவருடைய மைந்தர்களாக தோன்றியதால் இருவரையுமே வாசுதேவர் என்று அழைக்கலாம். மற்றொரு கண்ணோட்டத்தின்படி கிருஷ்ணர் ஒருபோதும் பிருந்தாவனத்தை விட்டு விலகுவதில்லை என்பதால் மற்ற இடங்களில் தோன்றும் கிருஷ்ண ரூபங்கள் அனைத்தும் அவரது விரிவுகளே இல்லையா. அப்போ என்ன, பகவான் பிருந்தாவனத்தை விட்டு ஒரு அடி கூட விலகுவதில்லை. எப்போவுமே பகவான் அவங்களுடைய உன்னத அன்புக்கு கட்டுப்பட்டு விரஜவாசிகளுடைய உன்னத அன்புக்கு கட்டுப்பட்டு பகவான் பிருந்தாவனத்திலே எப்போவுமே வாசம் செய்கிறார் அங்கேருந்து. அப்போ பகவானுடைய விரிவங்கம் தான் அங்கேருந்து வருது மற்ற இடத்துல எல்லாமே. இப்போ பகவான் கிருஷ்ணரே நேரடியாக இங்கே அவதரிக்கும் போதும் பகவானுடைய உடலுக்குள்ளே எல்லா விரிவங்கங்களும் உள்ளே போயிடுவாங்க. அப்படி தான் ஸ்ரீ கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி இங்கே விளக்குகிறார் சைத்தன்ய சரிதாமிரத்தில். இப்போ கிருஷ்ணரின் முதல் விரிவங்கம் என்பதால் வாசுதேவர் கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டவர் அல்ல. பகவத்கீதையின் இந்த ஸ்லோகத்தில் வாசுதேவர் என்னும் பெயர் பலதேவரை குறிப்பிடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் எல்லா அவதாரங்களுக்கும் ஆதி மூலமாக பலதேவரே வாசுதேவருக்கும் மூலமாவார் இல்லையா. பகவானுடைய முதல் விரிவங்கம் பலராமர் தான். இப்போ பலராமரிலிருந்து தான் 4 சதுர்வீகம் வர்றாங்க. இப்போ இந்த மாதிரி தான் வர்றாங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஆதி பலதேவர் தான் அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. இப்போ பகவானின் முதல்நிலை விரிவுகள் சுவாம்ச சுய அம்சங்கள் என்றும் அவரது இரண்டாம் நிலை விரிவுகள் பின்ன அம்சங்கள் என்றும் அறியப்படுகின்றன. நாம் எல்லாமே என்னென்னா பின்ன அம்சங்கள் இல்லை, விபின்னாம்ச அம்சங்கள். அப்போ பகவானுடைய சுவாம்ச சுய அம்சங்களாக இருப்பது எல்லாமே நேரடி விரிவங்கங்கள். பகவானுடைய அவதாரங்கள் அவங்க எல்லாமே வர்றவங்க எல்லாருமே சுய அம்சங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம எல்லாருமே பகவானுடைய பின்ன பகுதி, விபின்னாம்ச அம்சங்கள் நாம. இப்போ பாண்டுவின் மைந்தர்கள் அர்ஜுனன் தனஞ்சயன் என்ற பெயரால் புகழ் பெற்றவன். மனிதர்களில் மிகச்சிறந்தவனான அவன் கிருஷ்ணனுடைய பிரதிநிதி ஆவான். வேத ஞானத்தில் சான்றனாக விளங்கும் முனிவர்களில் வியாசர் மிகச்சிறந்தவர். ஏனெனில் இந்த கலியுகத்தைச் சேர்ந்த சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும்படி அவர் வேத ஞானத்தை பல்வேறு வழிகளில் விளக்கினார் இல்லையா. அப்போ இந்த யுகத்தில் சொல்லப்படுது பகவான் கிருஷ்ணரே வேத வியாசராக வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கிருஷ்ணனுடைய பிரதிநிதி இல்லையா. வேதைச்ச சர்வேர் அகம் ஏவ வைத்திய வேதாந்தகிருத் வேதவித் ஏவச்சாகம் அப்படின்னு சொல்லி இந்த பகவத்கீதையின்படி பார்க்கும்போது இந்த வேதாந்தத்தை அறிந்தவனும் நானே தொகுத்தவனும் நானே அப்படின்னு சொல்ல உடனே அறிந்தவனும் நானே தொகுத்தவனும் நானே அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சுன்னா சொன்னதுனால இப்போ பகவத்கீதையின் படி சில பகவான் கிருஷ்ணர் தான் வேத வியாசர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகே. இப்போ அடுத்து ஏனெனில் இந்த ஓகே இப்போ மேலும் வியாசதேவர் கிருஷ்ணரின் ஒரு அவதாரமாக அறியப்படுகிறார். எனவே அவர் கிருஷ்ணனுடைய பிரதிநிதி. எல்லா விஷயத்தையும் மிக ஆழமாக சிந்திக்கக்கூடிய திறனுடையவர்கள் கவி எனப்படுகின்றனர். அத்தகைய கவிகளில் ஒருவரான உஷனா சுக்ராச்சாரியார் அசுரர்களின் குருவாக விளங்கினார். அவர் மிகச்சிறந்த அறிஞராகவும் வருங்காலத்தை யோசிக்கும் அரசியல்வாதியாகவும் திகழ்ந்தார். இவ்வாறாக சுக்ராச்சாரியார் கிருஷ்ணரது வைபவத்தின் மற்றொரு பிரதிநிதி ஆவார். இப்போ அவங்களும் பகவானுடைய பிரதிநிதி அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. ஓகே. இப்போ தண்டோ தமயதாமஸ்மி நீதிரஸ்மி ஜிகீஷதாம் மௌனம் சைவாஸ்மி குக்யானாம் ஞானம் ஞானவதாமகம். அடக்கியாளும் முறைகளில் நான் தண்டனை, வெற்றியை நாடுபவர்களில் நான் நீதி,
ரகசியங்களில் நான் மௌனம், ஞானிகளில் நான் ஞானம். அடக்கியாள முறைகள் பல உள்ளன. அவற்றில் மிக முக்கியமானது தீயவர்களை வெட்டி வீழ்த்தும் முறையாகும். தீயவர்கள் தண்டிக்கப்படும் பொழுது அந்த தண்டனை கிருஷ்ணரது பிரதிநிதியாக ஆகிறது. தங்களது துறையில் வெற்றி பெற முயல்பவர்களுக்கு வெற்றியை அடைவதற்கான முக்கிய தேவை நீதி இல்லையா? அப்போ என்னென்னா பகவான் இங்கே வர்ற நோக்கம் என்ன? தீயவர்களே அழித்து பக்தர்களை காத்து தர்மத்தை நிலைநாட்ட பகவான் இங்கே வருகின்றார் இல்லையா? அப்போ இப்போ தீயவர்களே அழிப்பது, இப்போ அது பகவானுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லப்படுது இது இல்லையா? அப்போ பகவான் இங்கே வரும்போதும் ஒவ்வொரு இதுலேயும் யுகத்திலையும் பகவான் இல்லையா ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு ஆயுதத்தையும் ஏந்தி வந்தார். ஆனால் இந்த கலியுகத்தில் கொல்லணும் அப்படின்னாக்கா எல்லாரையும் கொல்லணும் இல்லையா? அப்போ அதனால் பகவான் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய காருண்யம், அழகு இதுதான் ஆயுதமாக கொண்டு வந்தார் இல்லை? எல்லாருடைய மனதிலும் இருக்கின்ற காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் இந்த 6 எதிரிகளை பகவான் அழிக்கிறார். இப்போ எப்படி சைத்தன்ய மகாபிரபு எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் இந்த மாயையிடமிருந்து பாதுகாப்பு அளிப்பதற்காக நான் ஔஷதம் மருந்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ அந்த மருந்து என்னென்னா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு அந்த ஒரு மருந்து தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அப்போ தங்களது துறைகளில் வெற்றி பெற முயல்பவர்களுக்கு வெற்றியை அடைவதற்கு முக்கிய தேவை நீதி. அப்போ அந்த நீதி யாருன்னா பகவான். இப்போ கேட்டல், நினைத்தல், தியானித்தல் முதலிய ரகசிய செயல்களில்